விழுப்புரம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் அது. உள்ளே இருந்து 2 ஆண் 2 பெண் என மொத்தம் 4 பேரை போலீசார் அழைத்து வந்தனர். அனைவரின் முகமும் அடையாளம் தெரியாதபடி மூடப்பட்டிருந்தது. முகமூடி அணிந்த இந்த முகத்திற்கு பின்னால் இருப்பது அப்பட்டமான குரூரம். ஆம், தாலி கட்டிய கணவனை கள்ளக்காதலனை ஏவி கொன்று வீசியிருக்கிறார் மனைவி. கடந்த 14ஆம் தேதி விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய வி சித்தாமூர் கிராமத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளி மணிகண்டன் இந்த இடத்துல தாங்க சைனடு வைத்து கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவியே கள்ளக்காதலோட சேர்ந்து மதுவில் சைனடு கலந்து கொலை செய்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கும்பல் திட்டம் போட்டு தீர்த்து கட்டியவரின் பெயர் மணிகண்டன். 32 வயதாகிறது. கட்டிட தொழிலாளியான இவருக்கு 25 வயதான தமிழரசி என்ற மனைவி இருக்கிறார். இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என 2 பிள்ளைகள். மணிகண்டனின் சொந்த ஊர் விழுப்புரம் அருகே உள்ள வி சித்தாமூர். கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து கட்டிட வேலைக்கு சென்றிருக்கின்றனர். ஒரு வாரத்திற்கு முன் மணிகண்டன் விழுப்புரம் இந்திரா நகர் புறவழி சாலை அருகே இறந்து கிடந்திருக்கிறார். மணிகண்டனுக்கு என்ன ஆனது என்று போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். குற்றவாளிகளை கைது செய்ய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் மிகப்பெரிய உதவியாக இருந்தான்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கொலை நடக்கும்போது கொலை செய்யப்பட்ட மணிகண்டனோட அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவன் இந்த இடத்துக்கு வரான். கொலை செய்ய வந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ பையன் கூட இருக்கிறான், இவனை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த பையனை சற்று தூரத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்க வச்சுட்டு இவங்க இங்கே மதுவில் சைனடை கலந்து கொலை செய்கிறாங்க. இந்த வழக்கில் அவனோட சாட்சியம், அவன் கொடுத்த வாக்கு மூலம் மிகப்பெரிய உதவியாக இருந்ததுன்னு காவல்துறை நமக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. சம்பவத்தன்று மன வளர்ச்சி குன்றிய உறவுக்கார சிறுவன் ஒருவரை கையோடு அழைத்துச் சென்றிருக்கிறார். விழுப்புரம் இந்திரா நகர் புறவழிச்சாலையில் மணிகண்டனை ஒரு பெண் உட்பட 3 பேர் அழைத்துச் சென்றதாகவும், சிறிது நேரத்திற்கு பிறகு மணிகண்டன் சடலமாக கிடந்தார் என்பதையும் அந்த சிறுவன் போலீசாரிடம் கூறியிருக்கிறார். இந்த தகவல்களை அடிப்படையாக வைத்து விசாரித்த போதுதான் நடந்த பயங்கரம் அனைத்தும் வெளியே வந்திருக்கிறது. 6 வருடங்களுக்கு முன்பு மணிகண்டனும் தமிழரசியும் சென்னையில் தங்கி கட்டிட வேலை செய்து வந்திருக்கிறார்கள். அப்போது சங்கர் என்ற மேஸ்திரியோடு அவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 52 வயதான சங்கரின் சொந்த ஊர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருக்காச்சூர். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். சித்தாள் வேலைக்கு வந்த தமிழரசியை விட சங்கருக்கு 27 வயது அதிகம். ஆனால் அந்த வயது வித்தியாசத்தையும் மீறி நெருங்கி பழகியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அது கள்ளக்காதலாகியிருக்கிறது. இந்த விஷயம் மணிகண்டனுக்கு தெரிய வந்ததை அடுத்து மனைவியை அழைத்து கொண்டு சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். ஆனால் தமிழரசி சங்கருடனான காதலை கைவிடுவதாக இல்லை. இதனால் கொதித்து போன மணிகண்டன் மனைவியை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். தினம் தினம் தான் அனுபவிக்கும் சித்திரவதைகளை தமிழரசி சங்கரிடம் கூறி கண்ணீர் விட்டிருக்கிறார். இதனால் கடுப்பான சங்கர் கள்ளக்காதலுக்கு தடையாக இருக்கும் மணிகண்டனை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். இந்த கொலை திட்டத்தை நிறைவேற்ற தனது உறவினர்களான கார்த்திக் ராஜா, அவரது மனைவி ஸ்வேதா, சீனிவாசன் ஆகிய 3 உதவியை நாடியிருக்கிறார் சங்கர். சீனிவாசன் தங்க நகைக்கடையில் வேலை செய்து வந்ததால் தங்க நகைகளை பாலிஷ் செய்ய பயன்படுத்தும் சயனைடை மதுவில் கலந்து கொடுத்து மணிகண்டனின் கதையை முடித்து விடலாம் என ஐடியா கொடுத்திருக்கிறார். சம்பவத்தன்று மணிகண்டனுக்கு போன் செய்த ஸ்வேதா கட்டிட வேலை இருப்பதாகவும் இந்திரா நகர் புறவழிச்சாலைக்கு வந்தால் அட்வான்ஸ் பணம் தருவதாகவும் கூறியிருக்கிறார். பணம் வாங்குவதற்காக மணிகண்டன் தனது உறவுக்கார சிறுவனையும் கையோடு அழைத்துச் சென்றிருக்கிறார்.
மன வளர்ச்சி குன்றியவர்தானே என சிறுவனை ஓரமாக அமர வைத்துவிட்டு மணிகண்டனை மட்டும் தனியே அழைத்துச் சென்று மது குடிக்க வைத்திருக்கிறார்கள். அப்போது அவர் குடித்த மதுவில் மட்டும் சைனைடை கலந்து விட்டது அந்த கொலை கும்பல். சைனைடு கலந்த மதுவை குடித்த மணிகண்டன் சிறிது நேரத்திலேயே இறந்து போயிருக்கிறார். கொலை கும்பலும் அங்கிருந்து தலைமறைவாகியிருக்கிறது. யாருக்குமே சந்தேகம் வராது என திட்டம் போட்டு தீர்த்து கட்டிவிட்டு ஆயாக சுற்றி கொண்டிருந்த கும்பலை சிறுவனின் வாக்குமூலத்தை வைத்து போலீசார் சுற்றி வளைத்து விட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தமிழரசி, அவரது கள்ளக்காதலன் சங்கர், கொலையை செய்த ஸ்வேதா, சீனிவாசன் ஆகிய 4 வரையும் கைது செய்திருக்கிறார்கள். ஸ்வேதாவின் கணவர் கார்த்திக் ராஜா மட்டும் தலைமறைவாகிவிட்டார். கணவன் இறந்துவிட தமிழரசியும் சிறைக்கு சென்று விட்டதால் அவர்களது 2 குழந்தைகளும் ஆதரவற்று நிற்கின்றனர். தமிழரசியின் கள்ளக்காதல் அவரது குடும்பத்தையே நிர்மூலமாக்கிவிட்டது.